ஏவிஎம் தயாரித்த திரைப்படங்களில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த திரைப்படம் தெய்வப்பிறவி. அந்த படத்தை ஹிந்தியில் தயாரிக்கலாம் அப்படின்ற எண்ணம் ஏவிஎம் நிறுவனத்திற்கு வந்தது. அப்போ அந்த தகவலை ஒரு முறை சிவாஜியோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஏவிஎம் சரவணன். அவர் அப்படி சிவாஜிக்கிட்ட அந்த விஷயத்தை சொன்னபோது பக்கத்தில் அந்த படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு போன்றவர்களும் இருந்திருக்கிறார். அப்போ சிவாஜி சரவணன்ட்ட சொல்லியிருக்காரு, தெய்வப்பிறவி தமிழில் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நான், இன்னொரு பக்கம் பப்பி அம்மா, இன்னொரு பக்கம் எஸ்எஸ் ராஜேந்திரன். நாங்கள் 3 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இந்த படத்தில் நடித்தோம். இது மாதிரி மற்ற மொழியில் நடிகர்கள் அமையிறது கஷ்டம், அதனால் ஹிந்தியில் எடுக்கிற முயற்சி நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சரவணனிடம் சொல்லியிருக்கிறார் சிவாஜி. இதை கேட்டபோது அந்த படத்தின் இயக்குனரான கிருஷ்ணன் பஞ்சு கூட கொஞ்சம் கோபம் வந்து தான், ஏன்னா இப்படி சொல்கிறாரு. சிவாஜி சொன்னதையும் மாரி ஏவிஎம் நிறுவனத்தினர் அந்த படத்தை ஹிந்தியிலே எடுத்தார். அந்த படத்தினுடைய பெயர் பிந்தியா. சிவாஜி நடித்த வேடத்திலே பால்ராஜ் சகானி என்ற இந்தி நடிகை நடித்திருந்தார். அந்த படம் வெற்றி படமாக அமையலை. அந்த இந்தி படம் வெற்றி படமாக அமையலைன்னா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் சிவாஜி சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு நடிப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்களாக இந்தியில் இருந்த நடிகர்கள் இல்லாமல் போனதுதான் என்று அந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார் ஏவிஎம் சரவணன். நான் பெற்ற செல்வம் அப்படின்ற படத்தில் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா என்று கவிஞர் காமு ஷரீப் ஒரு பாடலை எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்திக்காத திரைக்கலைஞர்களே இருக்க முடியாது என்று சொல்லலாம். பிரபல இயக்குனரான ஸ்ரீதர் எம்ஜிஆரை விட்டு படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்த போது எப்படிப்பட்ட விமர்சனத்துக்கு ஆளானார் அப்படின்றத பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வைரம் நெஞ்சம் அப்படின்ற பெயரில் நடிகர்களும் சிவாஜி கணேசனை விட்டு ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கொண்டிருந்தார் ஸ்ரீதர். அதை முடிக்க முடியாமல் ஒரு திண்டாடினார் என்றால் அதுக்கு காரணம் ஒன்று பொருளாதார சிக்கல், இன்னொரு பக்கம் சிவாஜியுடைய காட்சி கிடைக்காத நெருக்கடி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் எம்ஜிஆரை விட்டு படம் எடுத்தால் தான் தன்னுடைய சிக்கல்கள் எல்லாம் தீரும் அப்படின்ற நிலையிலே எம்ஜிஆரை அணுகினார் அவர். எம்ஜிஆர் அவருடைய இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். அவர் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் அப்படின்ற செய்தி சினிமாவில் பரவினதுக்கு பின்னால் அதை பற்றி எப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் எழுந்தது தெரியுமா? எதுக்காக சிவாஜியை விட்டுட்டு எம்ஜிஆர்கிட்ட போகிறார் ஸ்ரீதர்? எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆக்ஷன் பிக்சர் தான் சரி வரும். ஆனால் ஸ்ரீதருக்கோ அழுத்தமான ஒரு குடும்ப கதை இருக்கணும், சென்டிமெண்ட் இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் காமெடி இருக்கணும். இப்படிப்பட்ட அவர் எம்ஜிஆர் வச்சு படம் எடுத்தார்னா அந்த படம் வழங்குமா? எப்படி அந்த படம் ஓடும்? இப்படியெல்லாம் திரையுலகிலே தாறுமாறாக அந்த படத்தை பற்றி விமர்சனங்கள் அப்போது எழுந்தன. இந்த விமர்சனங்கள் எல்லாம் ஒன்று விடாமல் ஸ்ரீதருடைய காதிலும் விழுந்தன. அந்த விமர்சனங்கள் எல்லாவற்றையும் 1% கூட ஏற்றுக்கொள்ளாமல் நான் அப்படியே ஒதுக்கி தள்ளினேன் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அன்றைக்கு நான் இருந்த சூழ்நிலையில் என்னை எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் காப்பாற்ற முடியாது என்பதை நான் தெளிவாக உணர்ந்திருந்தது தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய வெற்றிக்கு பின்னாலே நான் என்ன நினச்சினோ அதுதான் நடந்தது. மிகப்பெரிய பொருளாதார சிக்கலிலிருந்து என்னை மீட்டார் எம்ஜிஆர் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் ஸ்ரீதர். சிறுகதை மன்னன் ஜெயகாந்தனுடைய எழுத்திலே உருவான யாருக்காக எழுதான் கதையில் முதல்ல கதாநாயகனாக நடிக்க இருந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். பல வெற்றி படங்களை சிவாஜி கணேசனை வைத்தும் எம்ஜிஆரை வைத்தும் தயாரித்த சரவணா பிலிம்ஸ் நிறுவனம் தான் அந்த படத்தை எடுப்பதாக இருந்தது. ஒரே நாளில் 3 படத்துக்கு பிரம்மாண்டமாக பூஜை போட்டார் அந்த நிறுவனத்துடைய அதிபரான ஜிஎன் வேலுமணி. ஒரு இந்தி படம், யாருக்காக எழுதான திரைப்படம், அது தவிர இது சத்தியம் என்ற பெயரிலே ஒரு திரைப்படம் ஆகிய 3 படங்களுக்கான விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அந்த விழாவிலே கலந்து கொள்ளாத தமிழ் திரை நட்சத்திரங்களே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு எல்லோரும் அந்த விழாவிலே கலந்து கொண்டார்கள். யாருக்காக எழுதான் படத்தை ஸ்ரீதர் தான் இயக்குவதாக இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதனுடைய படப்பிடிப்பு தொடங்கப்படவே இல்லை, அப்படியே நின்று விட்டது அப்படின்றத நம்முடைய நிகழ்ச்சியிலேயே பல முறை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் அந்த திரைப்படம் எதனால் நின்று போயிற்று என்ற காரணம் சமீபத்திலே தான் எனக்கு தெரிய வந்தது. ஜெயகாந்தனுடைய மிக நெருங்கிய நண்பரான மின்னல் தன்னுடைய புத்தகம் ஒன்றிலே அதை பற்றிய தகவலை பதிவு செய்திருக்கிறார். யாருக்காக தான் படத்தினுடைய தொடக்க விழாவுக்கு பின்னாலே ஒரு முறை கதாசிரியரான ஜெயகாந்தனும் அந்த படத்தை இயக்குவதாக இருந்த ஸ்ரீதரும் சந்தித்திருக்கிறார். அப்போது ஸ்ரீதர்கிட்ட பேசும்போது என்னுடைய கதையை என்னை விட வேறு எந்த கொம்பனாலும் இயக்கி வெற்றி பெற முடியாது என்று சொல்லியிருக்கிறார் ஜெயகாந்தன். இது போதாதா, இனியும் அந்த படத்தை இயக்குவது சரியாக வராது என்று முடிவெடுத்த ஸ்ரீதர் அந்த படத்திலிருந்து விலகிவிட்டார். அதன் காரணமாகத்தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடரவில்லை என்று அந்த கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் மின்னல். 60களிலும் 70களிலும் பல வெற்றி படங்களை தந்தவர் தான் இயக்குனர் டிஆர் ராமண்ணா. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர்களும் சிவாஜி ஆகிய இருவரும் இணைந்து நடித்த படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற ஒரே இயக்குனர்னா அது அவர் தான். ஆரம்பத்தில் பிரபல இயக்குனரான கே சுப்பிரமணியத்துக்கிட்ட சவுண்ட் இன்ஜினியராக பணியாற்றி கொண்டிருந்தவர் தான் டிஆர் ராமண்ணா. அந்த காலகட்டத்தில் தான் PS சரோஜா என்ற நடிகைக்கும் அவருக்கும் இடையே காதல் ஏற்பட்டது. இருவரும் திருமணம் செய்து கொண்டார். திருமணத்துக்கு பின்னாலே தன்னுடைய கணவர் டிஆர் ராமண்ணா கிட்ட இந்த சவுண்ட் இன்ஜினியர் வேலையை முதல்ல நீங்கள் விடுங்க,
உங்ககிட்ட இருக்க திறமைக்கு நீங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய இயக்குனர் ஆகலாம், அதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க என்று சொன்னாங்க பி.எஸ். சரோஜா. மனைவி சொல்லியே மந்திரம் என்ற அந்த அறிவுரை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டவர் தான் டி.ஆர். ராமண்ணா. அதன் காரணமாக எப்படிப்பட்ட வெற்றிகளெல்லாம் அவருக்கு பின்னாலே அவர் குவித்தார் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. திருமணத்துக்கு பின்னாலே டி.ஆர். ராமண்ணாவுடைய இயக்கத்தில் பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க பி.எஸ். சரோஜா. அந்த காலகட்டத்திலே தமிழ் சினிமாவுடைய முன்னணி நட்சத்திரங்களாக இருந்த சிவாஜி, எம்ஜிஆர் ஆகிய இருவருடனும் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றவங்க தான் சரோஜா. பெரியடத்து பெண் திரைப்படத்தில் அன்று வந்ததும் அதே நிலா அப்படின்ற ஒரு பாடல் காட்சி இடம்பெற்றிருந்தது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதில் சூட்டு கோட்டெல்லாம் போட்டுட்டு அட்டகாசமாக நடனமாடி இருப்பார் எம்ஜிஆர். அந்த பாடல் காட்சியில் நடிப்பதற்கு எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய தயக்கம் இருந்ததாக ஒரு பேட்டியிலே பதிவு செய்திருக்காங்க பி.எஸ். சரோஜா. இப்படிலாம் நான் நடித்தா நிச்சயமாக என்னுடைய ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு தான் என் கணவர்கிட்ட அவர் சொன்னார். என் கணவர் தான் அவர் வற்புறுத்தி சூட்டு கோட்டெல்லாம் போட்டு அந்த படத்திலே அவர் ஆட வச்சார். ஆனால் அந்த பாடலுக்கு கிடைத்த வரவேற்பு எப்படிப்பட்ட வரவேற்பு தெரியுமா? அப்படி அந்த பாடலுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்ததன் காரணமாக எல்லா எம்ஜிஆர் படங்கள்லையும் அப்படி ஒரு பாடல் காட்சி இடம்பெற தொடங்கிவிட்டது. நீங்கள் ஆரம்பித்து வச்சிங்க, மற்ற டைரக்டர்லாம் விடமாட்டேன்றாங்க அப்படின்னு என்னுடைய கணவர்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர் என்று அந்த பேட்டியிலே பதிவு செய்திருக்காங்க பி.எஸ். சரோஜா. தமிழ் சினிமாவிலே ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த நடிகன்னா அது பிரமிளா தான். அவர் இணைந்து நடிக்காத கதாநாயகிகளே இல்லை என்கின்ற அளவுக்கு எல்லா முன்னணி கதாநாயகர்களுடன் இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவங்க பிரமிளா. அதே மாதிரி அவங்க நடித்த பல திரைப்படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தன. அப்படிப்பட்ட பிரமிளா எப்படி இந்த சினிமா உலகத்துக்குள்ளே வந்தார் என்பதை பற்றி தான் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதல்ல சினிமா நடிக்கிறதை பற்றி எந்தவித சிந்தனையும் இல்லாமல் இருந்தவங்க தான் பிரமிளா. ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய தந்தையின் வியாபார விஷயமாக அவரோடு சென்னைக்கு வந்த பிரமிளா வாகினி ஸ்டூடியோவை சுற்றி பார்க்கறதுக்காக அந்த ஸ்டூடியோவுக்கு போனாங்க. அப்போ அங்கே இருந்த கதிர் சம்பந்தம் என்பவர் தான் முதலாக பிரமிளாவை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்களே, நீங்கள் சினிமாவில் நடிக்கலாமே என்று கேட்டிருக்கிறார். அது வரைக்கும் பிரமிளாவுக்கு சினிமா நடிக்கணுன்ற சிந்தனையே இல்லை. அதற்கு பின்னாலே அவங்க ஹோட்டலுக்கு திரும்பிய போது ஏன் நான் சினிமாவில் நடிக்கக்கூடாது என்று தன்னுடைய தந்தையிடம் கேட்டிருக்கிறார் பிரமிளா. வாய்ப்பு கிடைச்சா நடிக்கலாம் என்று அவருடைய தந்தையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து பிரமிளாவுடைய புகைப்படம் ஒரு சில தயாரிப்பாளரிடம் கிடைக்க அவங்ககிட்டேருந்து பிரமிளாவுக்கு நடிக்க அழைப்பு வந்தது. அப்படி பிரமிளாவை முதலாக ஒப்பந்தம் செய்தது யார் தெரியுமா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சகோதரரான எம்ஜி சக்கரபாணி. மீனவ மகன் என்ற படத்தில் நடிப்பதற்காக 101 ரூபாய் முன்பணம் கொடுத்து பிரமிளாவை ஒப்பந்தம் செய்தார் எம்ஜி சக்கரபாணி. அதைத் தொடர்ந்து எல்கே ஃபிலிம்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனமும் 101 ரூபாய் முன்பணம் கொடுத்து பிரமிளாவை ஒப்பந்தம் செய்தாங்க. ஆனால் இந்த 2 படமே வெளியாகலை, அதனுடைய படப்பிடிப்பும் நடக்கலை. அதைத் தொடர்ந்து 3 மலையாள படம் நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றார் பிரமிளா. அந்த படங்களில் ஒரு திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு கற்பகம் ஸ்டூடியோ நடைபெற்ற போது தான் பிரமிளாவை கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் தற்செயலாக பார்த்தார். அவர் இன்னைக்கு பார்த்ததன் விளைவு தான் வாழையடி வாழை படத்திலே ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தை நடிக்கக்கூடிய வாய்ப்பு பிரமிளாவுக்கு கிடைத்தது. அதற்கு பின்னாலே பிரமிளாவை தேடி எப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் வந்தன, அதை பிரமிளா எந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக பயன்படுத்தி கொண்டார் என்பதை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும்.